ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன். அப்படி ஒரு மாதம் ஓடிப்போச்சு. சரி, இந்த ஒரு மாதத்தில் என்ன நடந்தது, ஏது நடந்தது, சரி பரவாயில்ல. இப்போ 2வது மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, அது ரொம்ப பெரிய பாக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த பிப்ரவரி மாத பலன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாத கிரக நிலைகள், கிரகங்கள் ஒரு இந்த மாதம் நகர்றது பாருங்க. அதில் ஒரு 4 கிரகங்கள் சுழற்சி இருக்குது, பெயர்ச்சிகள். எப்படி அப்படின்னா, இந்த புத பகவான் மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான், 3/2/2026 கும்பராசிக்கு வந்துடுறார். அதுக்கப்புறம் 25/2/2026 இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியிலே இருக்கார், வக்ர ஆரம்பம். அதே மாதிரி 1 ஆயிடுத்தா 2. அடுத்தது யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து ஒரு 4 நாள் தான் மகர ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் மாதம் முழுவதும் அவர் கும்பராசியில் இருக்கார். அடுத்தபடியே சூரிய பகவான், பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் இருக்கார். 13/2/2026 அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக செவ்வாய் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உச்சமடைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவர் 23/2/2026 அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார். ஸோ இந்த 4 கிரகங்களும் அப்படியே இந்த மாதம் அப்படியே கும்பராசிக்கு வந்துடுறாங்க. சனீஸ்வர பகவான் அதே மீன ராசியில் தான் இருக்கார் மாதம் ஃபுல்லாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதே மிதுன ராசியில் வக்ரகதியில் தான் இருக்கார். பார்வையும் பார்த்தீங்கன்னா துலாமில், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளில் விழருது. அடுத்தபடியாக ராகு கும்பராசியில் தான் இருக்கார். கேது சிம்ம ராசியில் தான் இருக்கார். இதுதான் இந்த மாத கிரக அமைப்புகள். அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கும்போது மாத ஆரம்பத்திலே தைப்பூசம் வந்துடுறது. தைப்பூசம் ரொம்ப அற்புதமானது. முருகப்பெருமானுக்கு உங்களுக்கே தெரியும், முருகனுக்கு வேல் வழங்கிய ஒரு நாள். அதாவது அம்பிகை வேல் வழங்குறா, எங்க சிக்கல். அது இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கு அந்த வேல் கொண்டு கொடுக்கும்போது முகத்தில் அப்படியே பனித்துளி போல வேர்வை அப்படியே வழியும். அது இன்னமும் நடந்துட்டுருக்கு. அது பெரிய அதிசயம். அந்த வேல் கொடுக்கும்போது அப்படியே அந்த வேர்வை வர்றது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அவ்வளோ சக்தியாம் அந்த வேல், அவ்வளோ பலம். அதனாலே அதை வாங்கும்போது அந்த உஷ்ணம் தெரியறதான், அப்படி ஒரு ஐதீகம். ஆக இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மகர ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன். இந்த பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குங்கிறத முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதன். சாதாரணமாக இந்த மகர ராசி என்பவர்கள் உழைக்கக்கூடிய அம்சத்தை கொண்டவர்கள். உழைச்சா துட்டு, அந்த துட்டை வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அந்த வகையில் இந்த ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானம். பரவாயில்ல. அடுத்தபடியாக 3-12 குடைய அதிபதி குரு பகவான் பகைரண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல நல்ல வேலையை வக்ரகதியில் இருக்கார். ஆனாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானத்தில் விழுது, விரயஸ்தானத்தில் விழுது, தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல விழுது. அடுத்தபடியாக உங்கள் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் உச்சம் அடைந்திருக்கார். பரபரப்பான ஒரு சூழல். 23/2/2026 இந்த செவ்வாய் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு ராகுவோடு சேர்ந்துடுறார். அடுத்தபடியாக பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவான் மற்றும் பகைரோன ரோகாதிபதியும் பாக்யாதிபதியுமான புத பகவான் 6-9 குடையவர் 2 பேரும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுவோடு இருக்கிற. புதன் மட்டும் கடைசியில் வக்ரகதி அடைகிறார். சரி, அடுத்து சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. இந்த அஷ்டமாதிபதி
12ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களோட ஜென்மராசியில் இருக்கார். கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து ராகுவோட சேர்ந்துடுறார். அடுத்தபடியாக இந்த சாயா கிரகங்கள், சர்ப கிரகங்கள், இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும், கேது பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலும் இருக்கார். முதல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா கேது வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஓரளவுக்கு டென்ஷன் அதிகமாகும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். எடுக்கிற காரியங்களில் நம்ம பரபரப்பாக நேரங்காலம் தெரியாமல் உழைக்கிற மாதிரி இருக்கும். சில காரியங்கள் அப்படியே இழுபறியாக போயின்னு இருக்கும். ஈஸியான காரியம் கூட கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். சரியா? அடுத்தபடியாக இந்த ராசிநாதன் அப்படிங்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் இருக்கிறது பரவாயில்லை. ஏன்னா 7.5 முடிஞ்செடுத்து கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆனாலும் விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி இன்னும் இருக்குது. ஏன்னா இந்த 3ஆம் இடம்ங்கிறது அரைமறைவு ஸ்தானம். அந்த எல்லாருமே நினைப்பாங்க இந்த அஷ்டம, அதாவது இந்த இது என்ன 7.5 சனி முடிஞ்ச உடனே இந்த 3ஆம் இடத்துக்கு வந்துடுத்துன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் 3ஆம் இடம்ங்கிறது இதுதான். அதுக்கடுத்து அர்த்தாஷ்டம சனி, அப்புறம் 5, 6 வரும்போது தான். அப்போ இந்த சனீஸ்வரன் உள்ள முயற்சிகளை முன்னேற்ற வைப்பார். நல்ல கவனிங்க, முயற்சிகள். ஏன்னா உங்களோட ராசிநாதன் கண்டிப்பாக உங்களை அப்படியே கவுத்துவிட மாட்டார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை அப்படியே ஊக்குவித்து உங்களை ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வருவார். இதில் என்ன ஒன்று தெரியுது அப்படின்னா, நம்மளோட லேசினஸ் அங்கே இருக்கக்கூடாது. பிரைட்டாக நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக அந்த ஒர்க்கு நமக்கு ப்ளஸ் ஆகும். அடுத்தபடியாக இந்த குரு பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி, விரையாதிபதி. அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பகை ருண ரோகம்ங்கிற 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம். அப்படின்னாலும் அந்த இடத்துல அவர் வந்து வக்ரகதியில் இருக்கிறது பரவாயில்லை. உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம், கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவாளுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன். இந்த பங்கு சந்தையில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் பரவாயில்லைங்கிற ஒரு இது. பெரிய அளவில் லாபம் வரலைன்னாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆனாலும் குருவோட பார்வை உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஏன்னா ஒன்று ஜீவனஸ்தானத்தில் பார்க்குறது ஜீவனம் விருத்தி அடையும். அடுத்தபடியாக விரயஸ்தானத்தில் பார்க்குற செலவுகள் கண்ணாபின்னான்னு வரும். ஒன்று வீடு வாங்குவீங்க, இல்லை அப்படின்னா ஏதான ஒரு வாகனம் வாங்குவீங்க. ஒரு 2 வீலரை இது பண்ணிவிட்டு பெரிய 4 வீலராக வாங்கலாம், இல்லை பெரிய ஒரு நல்ல வாகனம், அதுமாதிரி இல்லைன்னா மனையாவது வாங்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு திட்டம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அந்தமாதிரி சுப விரயமாக மாற்றிக்கோங்க. புரியுதா? அதுதான் சொன்னேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக வந்து அந்த அசுப விரயங்களை கட் பண்ணிவிட்டு சுப விரயங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக இந்த விரயத்தெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமும் உங்களுக்கு நல்லபடியாக வரும், தனவரவு. ஏன்னா 2ஆம் இடத்துல விழுறது. சரியா? ஆக இந்த வகையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காங்க. 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். என்ன ஆனால் அங்கே யார் இருக்கா? ராகு இருக்கார். ராகு வந்து அங்கே வந்து யார் சேர்ந்தாலுமே யோகத்தை கொடுத்தாலும் சில நேரங்களில் பிரச்சனைகளை கொடுப்பார். எந்தெந்த விஷயத்தில் அப்படிங்கும்போது 2ஆம் இடம் அப்படிங்கும்போது பொருளாதாரத்தில் பிரச்சனை, வாக்குறுதிகள் அதில் பிரச்சனையை கொடுப்பார். அந்த வாக்கு சுத்தம்ங்கிறது இல்லாமல் போயிடும். அடுத்தபடியாக குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். சரி, அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துலேருந்து ராகுவோட சேர்ந்தா கூட குருவோட பார்வையை வாங்குறார். ஸோ பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு தெளிவான ஒரு பாதை புலப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு உயர்வுகள், அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் சொத்து விஷயமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும். அதேமாரி இந்த தொடர்பு துறையில் இருக்கா பாருங்க, தகவல் தொடர்பு, ஐடி துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் சந்தோஷமாக கிடைக்கும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகாதிபதி, லாபாதிபதி ஜென்மராசியில் உச்சமடைந்து இருக்கார். என்னதான் உச்சமடைந்தார் அப்படின்னாலும் ஜென்மத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகள்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். அதாவது சில பேர் வந்து டக்குன்னு இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு மாறுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ வச்சுக்க வேண்டாம், கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனாலும் 23ஆம் தேதியிலிருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம்.
ஆனால் அவரும் ராகுவோட சேர்ந்துறார். அடுத்தபடியாக இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி உங்களுக்கு ஆரம்பத்தில் ஜென்மராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே உங்களோட 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து ராகுவோட சேர்ந்துடுறார். ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த 2ஆம் இடத்துல சேரக்கூடிய அத்தனை கிரகங்களையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஸோ சவாலே சமாளின்னு அப்படியே இந்த மாதம் அற்புதமாக ஓடக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் இப்போ ஜெயம் அடையக்கூடிய ஒரு மாதம். வெற்றி, ஜெயம்னா வெற்றி, வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதம். இந்த ராகு 2ஆம் இடத்துல இருந்தாலும் குருவோட பார்வை வாங்குறார். ஏற்கனவே நான் சொன்னேன், கேது வந்து உங்களுக்கு அஷ்டம ராசியில் இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. சரி, இந்த மாதம் முச்சூடும் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானை மனசார தியானம் பண்ணுங்கோ. சனி பகவான் காயத்ரி சொல்லுங்கோ. சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஒரு எழுதீபம் போடுங்கோ, அற்புதம். அதே மாதிரி தினந்தோறும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா? ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக 108 தடவை சொல்லுங்க. நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு மங்கள காரியங்கள் நடைபெறும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.